பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா இனியாவோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இனியாவை மேரேஜ் பண்ணி கொடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாக நடந்துட்டுருக்கு. இனியாவோட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் யூஸ் பண்ணதுக்காக போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து எப்படியோ காப்பாற்றி திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு தடவை நீ ஜெயிலுக்கு போனீங்கன்னா நான் வந்து உன்னை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா வந்து அவரை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆகாஷோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களால தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ தான் வந்து செல்லஞ்சை கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சண்டையாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷோட அம்மா வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாவோட ஹோட்டல் மேலே ஒரு கண்ணு, அந்த ஹோட்டல் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக இனியா வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ஆகாஷோட அப்பா வந்து நிற்பார். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இனியாவோட வாழ்க்கை மட்டும்தான் வந்து இங்கே மிஸ் ஆயிடுச்சு. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இனியாவோட வாழ்க்கை வந்து இவ்வளோ கேள்விக்குறியாக ஆனதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷோட அப்பா மட்டும்தான் காரணம். அவரோட பேராசை மட்டும்தான் காரணம். இனியாவோட வாழ்க்கை வந்து திரும்ப வந்து சரியாகுமா, திரும்ப இனியா அந்த வீட்டில் வாழ்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.